இது ஒரு வெற்றி பயணம். இத்தாலி, பிரான்ஸ், பிரேசில் பயணம் நாட்டிற்கு நன்மை அளிக்கும் என்றார் பிரதமர். சட்டவிரோத குடியேறிகள் விவகாரம். கோலாலம்பூர் பூடுவில் 60 வெளிநாட்டினர் கைது. டிக்டாக் பயனருக்கு எதிரான அவதூறு வழக்கு. ரோஸ்மாவுக்கு 1 லட்சம் ரிங்கெட் இழப்பீடு. நீலாய் மந்தீனில் உள்ள பள்ளிவாசலில் நீர் சுத்திகரிப்பு கருவி திருட்டு. 4 பேர் மீது குற்றச்சாட்டு. அமைதிக்கான நோபல் பரிசுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பெயர். நெத்தன்யாஹூ பரிந்துரை. கடந்த ஜூலை 1ஆம் தேதி தொடங்கிய பிரதமர் மற்றும் அவர்தம் குழுவினரின் இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் பிரேசில் பயணம் வெற்றிகரமாகவும் நாட்டிற்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைந்துள்ளது. இந்த பயணம் முதலீடு அல்லது வர்த்தகத்தை ஈர்ப்பதை மட்டுமே முக்கிய நோக்கமாக கொண்டிராமல் அரசாங்கங்களுக்கு இடையே உள்ள ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வண்ணத்திலும் அமைந்ததென்று டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். அம்மூன்று நாடுகளின் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடனான சந்திப்புகளின் போது இஸ்ரேல் போரை குறித்தும் தாம் விவாதித்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வருகின்ற 17வது பிரிக்ஸ் மாநாட்டில் பன்முகத்தன்மை என்ற கருத்தை ஊக்குவிக்கும் மலேசியாவின் நிலைப்பாட்டிற்கு மற்ற நாடுகளும் உடன்படுவதாக அறியப்படுகின்றது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my. சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் இன்று தொடங்கி ஜூலை 11 வரை நடைபெறவிருக்கும் தகவல் அறிந்த சமூகத்திற்கான WSIS+20 உச்சநிலை மாநாட்டில் மலேசிய பேராளர் குழுவுக்கு தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்ஜில் தலைமையேற்கிறார். WSIS என்பது நிலையான வளர்ச்சிக்காக ICT-ஐ பயன்படுத்த உலக தலைவர்களை ஒன்றிணைக்கும் ஐநா சபையின் ஒரு தளமாகும். உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாடு, இணைய பாதுகாப்பு போன்ற 11 ICT அம்சங்களில் இது கவனம் செலுத்துகிறது. இம்மாநாடு நெடுகிலும் பிரிட்டன், சவுதி அரேபியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்களுடன் 10க்கும் மேற்பட்ட கூட்டங்களிலும் ஃபாமி பங்கேற்கிறார். ITU எனப்படும் அனைத்துலக தொலைத்தொடர்பு சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாரின் பொக்டன் மார்டினுடனான சந்திப்புக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்க அனைவரையும் உள்ளடக்கிய நாட்டின் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த மடானி அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளில் இதுவும் ஒரு பகுதியாகும். இந்த பங்கேற்பு மலேசியாவுக்கு பல்வேறு வியூக நன்மைகளை கொண்டு வருவதாக தொடர்புத்துறை அமைச்சர் அறிக்கை வாயிலாக கூறியது. தவிர கிராமப்புற இணைய தொடர்பை விரிவுபடுத்துவது, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் உள்ளடக்கம், மக்களின் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வியறிவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் ஆகியவற்றில் மலேசியாவின் தலைமைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைப்பதையும் அமைச்சு சுட்டிக்காட்டியது. ஜெண்டேலா எனப்படும் தேசிய டிஜிட்டல் இணைப்பு திட்டம், நாடி எனப்படும் தேசிய தகவல் பரவல் மையம் போன்ற முக்கிய முயற்சிகளை அறிமுகப்படுத்தவும் மலேசியா WSIS மாநாட்டை ஒரு களமாக பயன்படுத்துகிறது. இதன் வழி தகவல் தொடர்பு தொழில்நுட்ப மாற்றத்தில் வட்டார தலைவராக மலேசியா தனது நிலையை வலுப்படுத்துகிறது என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாவ செயல்களில் ஈடுபட்டதோடு பேய் மற்றும் பூமு சடங்குகளில் பங்கேற்று பல தெய்வ வழிபாட்டை பின்பற்றியது தொடர்பில் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூரை அவதூறு செய்ததற்காக அவருக்கு டிக்டாக் பயனர் ஒருவர் 1 லட்சம் ரிங்கெட் இழப்பீடு செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது.
டிக்டாக் கணக்கின் உரிமையாளரான முகமது இல்மி கூடின் என்பவர் மீது அவதூறு வழக்கு தொடுத்ததற்காக ரோஸ்மா தனது கோரிக்கையை வெற்றிகரமாக நிரூபித்ததை கண்டறிந்த உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ அஹ்மத் ஷரீர் முகமது சாலே இந்த இழப்பீட்டுத் தொகையை நிர்ணயித்தார். இந்த நீதிமன்றம் 1 லட்சம் ரிங்கேட் இழப்பீடு தொகையில் உலகளாவிய தீர்ப்புக்கான நியாயமான மற்றும் விழுக்காடு மதிப்பீடாக கருதுகிறது என்று ரோஸ்மாவின் அவதூறு வழக்கில் இழப்பீடுகளை மதிப்பிடுவது குறித்த தனது தீர்ப்பில் நீதிபதி அஹ்மத் ஷரீர் சுட்டிக்காட்டினார். பினிங் பேரா கடா மக்களே, உங்களுக்காக அதிரடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் வீக் பினிங் பராய் சப்ரஞ்சயா பினிங்கில் 9 ஜூலை தொடங்கி 13 ஜூலை வரை ஆடை அணிகலன்கள், ஃபுட் ஃபெஸ்டிவல், கலகலனு எல்லாமே ஒரே கூரையின் கீழ். மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு, விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு, இப்படி எல்லாமே தூள் கிளப்ப போதுங்க. 80% கழிவும் காத்துக்கிட்டு இருக்கு. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஏயோன் வீக் பினிங் பராய். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சிங்கப்பூர் போட்டித்தன்மை மற்றும் பயணீட்டாளர் ஆணையமான CCCS, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் மலேசியா ஏர்லைன்ஸ் பெர்ஹாட் இடையிலான பரிந்துரைக்கப்பட்ட வணிக ஒத்துழைப்புக்கு சில நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த உத்தேச ஒத்துழைப்பின் கீழ் இரு விமான நிறுவனங்களும் விமான அட்டவணை அமைப்பு, கட்டண நிர்ணயம், விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட வணிகத் துறைகளில் இணைந்து செயல்பட உள்ளன. இதனுடன் விரிவான கோட் ஷேரிங் ஏற்பாடுகள் மற்றும் சிறப்பு விகித ஒப்பந்தங்களும் அடங்கும். சிங்கப்பூர் கோலாலம்பூர் இடையிலான விமான பாதையில் கட்டண மற்றும் கொள்ளளவு ஒருங்கிணைப்புகள் போட்டியை தடுக்குமோ என்ற CCCS-இன் கவலைகளை தீர்க்க 2 விமான நிறுவனங்களும் சில உறுதிமொழிகளை சமர்ப்பித்திருந்தன. இந்த உறுதிமொழிகளில் தற்போதைய வாராந்திர இருக்கை கொள்ளளவை நிலைநிறுத்தவும், சில செயல்திறன் அடைவு நிலைகளுக்கு பிறகு கொள்ளளவை அதிகரிக்கலாம் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதோடு மலிவு கட்டண விமான சேவைகள் தொடர்பான வருடாந்திர செயல்பாடுகளின் தரவுகளை சமர்ப்பித்தல் மற்றும் இந்த உறுதிமொழிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை கண்காணிக்க ஒரு சுயேட்சை தணிக்கை குழுவை நியமித்தல் ஆகியவற்றுக்கும் இணக்கம் காணப்பட்டது. சந்தை முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு குறிப்பாக ஜெட்ஸ்டார் ஏசியா ஏர்வேஸ் நிறுவனத்தின் சேவை நிரந்தரமாக முடிவுக்கு வரவிருப்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ஒத்துழைப்பால் ஏற்படக்கூடிய போட்டி குறைபாடுகளை தீர்க்க பரிந்துரைக்கப்பட்ட உறுதிமொழிகள் போதுமானவை என CCCS ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் இத்தகைய கூட்டு செயல் திட்டங்கள் தொடர்பை மேம்படுத்தி பயணிகளுக்கு மேலும் அதிக தேர்வுகளை வழங்கும் என CCCS தலைமை நிர்வாக அதிகாரி எல்வின்கோ கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். நேற்று குடிவரவு அமலாக்க பிரிவை இமிகிரேஷன் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் குழு கோலாலம்பூரில் வெவ்வேறு இடங்களில் நடத்திய அதிரடி பரிசோதனையில் மொத்தம் 60 சந்தேகத்திற்குரிய சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கோலாலம்பூர் குடிவரவு இயக்குனர் வான் முகமது சோஃபி வான் யூசுப் கூறியுள்ளார். நடவடிக்கையின் போது சோதனை செய்யப்பட்ட மொத்தம் 137 நபர்களில் பாகிஸ்தான், இந்தோனேசியா, மியன்மார் மற்றும் வங்காளதேசத்தை சார்ந்த மொத்தம் 60 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 31 ஆண்களும் 29 பெண்களும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பரிசோதனைகள் கோலாலம்பூர் ஜலான் சிராஸ், சவுக்கிட் அருகே உள்ள ஜலான் ராஜா லாவோட் மற்றும் பசார்பூடு அருகே உள்ள ஜலான் யூவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்படுவதை தவிர்க்க பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்தியுள்ளனர் என்றும் அவர்களில் சிலர் 2வது மாடியில் இருந்து குதிக்க தயாராக இருந்தனர் என்றும் மேலும் சிலர் மயக்கம் வருவது போல் நடித்தனர் என்றும் வான் முகமது குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு குடியேற்ற சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அனைத்து கைதிகளும் கோலாலம்பூர் குடியேற்ற பிரிவின் மேல் நடவடிக்கைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை.
தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். அம்பாங் தாமன் பண்டான் புரடானாவில் உள்ள ஒரு வீட்டில் ஆடவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் 73 வயது நபர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். அவ்விருவரும் தந்தையும் மகனும் என அம்பாங்கயா போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஆசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். ஜூன் 22ஆம் தேதி சந்தேக பேர்வழியின் வீட்டில் ஆடவர் ஒருவர் இறந்து கிடக்க காணப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து இறந்தவரின் உடலில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் தோல் மற்றும் எலும்புக்கூட்டில் காயங்கள் காரணமாக ஏற்பட்ட மென்மையான திசுக்களின் தொற்றினால் மரணமடைந்ததாக தெரியவந்தது. இதன் தொடர்பில் 73 வயது ஆடவரும் அவரது 36 வயது மகனும் கைது செய்யப்பட்டனர். கடன் காரணமாக ஏற்பட்ட தகராறே அந்த நபரின் மரணத்திற்கு காரணம் என கண்டறியப்பட்டதாக முகமது ஆசாம் கூறினார். அவரை தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் மூங்கில் பிரம்பு மற்றும் பிளாயரும் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 2 சந்தேக பேர்வழிகளும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நீலாய் மந்தீனில் உள்ள பள்ளிவாசலில் கோவி நீர் சுத்திகரிப்பு கருவியை திருடியதாக 4 தனிப்பட்ட நபர்கள் மீது சிரம்பான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. அவர்கள் அனைவரும் ஜூன் 30ஆம் தேதி இரவு மணி 8:11 அளவில் இந்த குற்றத்தை புரிந்ததாக மஜிஸ்ட்ரேட் சைஃபுல் சையோத்தி முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டனர். குற்றவியல் சட்டத்தின் 380வது மற்றும் 34 விதியின் கீழ் குற்றம் புரிந்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 3 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. வயது குறைந்த மற்றொரு நபருக்கு சமூக அறிக்கை கிடைக்கும் வரை 1500 ரிங்கேட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெயரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்துள்ளதோடு இது தொடர்பாக நோபல் பரிசு குழுவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். நாம் பேசுவது போல் ஒரு நாடு ஒரு வட்டாரம் என்று ஒன்றன் பின் ஒன்றாக அமைதியை அவர் உருவாக்குகிறார் என வெள்ளை மாளிகையில் ட்ரம்புடன் நடைபெற்ற இரவு விருந்தில் உரையாற்றிய போது நெத்தன்யாகு கூறினார். பல ஆண்டு காலமாக தனது ஆதரவாளர்கள் மற்றும் விசுவாசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இருந்து நோபல் பரிசுக்கான பரிந்துரைகளை ட்ரம்ப் பெற்று வருகிறார். மேலும் இந்த மதிப்புமிக்க விருதை தவறவிட்டதில் தனது எரிச்சலையும் அவர் மறைக்கவில்லை. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கிடையே மட்டுமின்றி செர்பியா கொசோவோ நெருக்கடியிலும் தாம் மேற்கொண்ட சமரச முயற்சிகளை நோபல் பரிசு அமைதிக்குழு கண்காணிக்க தவறவிட்டதாக குடியரசுக் கட்சியை சேர்ந்தவருமான டொனால்ட் ட்ரம்ப் புகார் கூறியிருந்தார். எகிப்து மற்றும் எத்தோப்பியாவுக்கிடையே அமைதியை பேணியதற்கும் இஸ்ரேலுக்கும் பல அரபு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை இயல்பாக்குவதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான உடன்பாட்டிற்கான சமரச உடன்பாடு காண்பதற்கு தாம் ஆற்றிய பங்கும் மதிக்கப்பட வேண்டும் என ட்ரம்ப் விரும்புகிறார். மேலும் உக்ரைன் மற்றும் காசா போரை முடிவு காண்பதற்கான பேச்சுக்களை விரைந்து மேற்கொள்ளப் போவதாக அதிபர் பதவிக்கான பிரச்சாரத்தில் தெரிவித்திருந்தார். எனினும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற 5 மாதங்களுக்கு மேலாகிவிட்ட போதிலும் உக்ரைன் மற்றும் காசா போர் நெருக்கடிக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை. பினாங்ல உங்களுக்காக 9 இருந்து 13 ஜூலை வரைக்கும் 100க்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம். வரீங்களா? லஞ்ச் டின்னர் அங்கே ஃபைன் டைன் பண்ணலாம். குனாஃபா, பானிபூரி, பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரி கலெக்ஷன்ஸ், லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன், லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது. The best part is 80% வரை டிஸ்கவுண்ட் நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க. நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, ஏயோன் பிக், சப்ரங் ஜயா, பினாங்ல.